வணக்கம். அபர்ணாவின் தலைப்புச் செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை வேண்டி மலை சித்தர் பாலகிருஷ்ணன் சூரியன் சந்திரனிடம் பிரார்த்தனை. தமிழகத்தில் 3 மாதத்திற்கு தொடர்ந்து மழை பெய்யும், அணைகள் ஏரிகள் நிரம்பும் என்று இன்று ராமநாதபுரத்திற்கு வந்த மழை வேண்டி மலை சித்தர் பாலகிருஷ்ணன் சூரியன் சந்திரனிடம் பிரார்த்தனை மேற்கொண்டார். தமிழகத்தில் 3 மாதங்கள் தொடர்ந்து 3 மழைகள் பெய்து அணைகள் மற்றும் நீர்நிலைகள் பெருகும் என்று மலை சித்தர் பாலகிருஷ்ணன் இன்று அபர்ணா செய்திக்கு மழை வேண்டி பிரார்த்தனை மேற்கொண்டார். கடந்த சில நாட்களாகவே ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கடற்கரை பகுதி, ராமேஸ்வரம், தேவிப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் பிரார்த்தனை மேற்கொண்டு சித்தரின் ஆசையுடன் மழை வேண்டி பிரார்த்தனை செய்துள்ளார். 12 மாதம் 3 மழை தமிழகத்தில் பெய்துள்ளதாகவும் நீர்நிலைகள் நிரம்பி உள்ளதாகவும் வெப்பத்தை குறைத்து பனியை உருவாக்கி பூமி வெப்பத்தை உடலில் வாங்கி எண்ணெய் தேய்த்து குளித்து மனமுருகி பிரார்த்தனை செய்வதன் மூலமாக மழை வரவழைக்கப்படுவதாக திரு பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உடலில் உள்ள 9 துவாரங்களை சுத்தம் செய்து பின்னர் பிரார்த்தனையில் ஈடுபட்டு நவகிரக நாயகர்களின் அருளாசியுடன் சூரியன் சந்திரனின் நல்ல ஆசையுடன் பிரார்த்தனை வேண்டி ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் மழை வேண்டி இவர் பிரார்த்தனை மேற்கொண்டுள்ளார். இது குறித்து திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் அபர்ணா டிவிக்கு தெரிவிக்கும் பொழுது, எனது ஊர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பகுதியை சேர்ந்தவன். நான் கடந்த 7-8 வருஷம் மழை வளர்ச்சிருக்கேன். இந்த கடந்த 3 வருஷமாக முழு நேரம் ஊழியம் பண்ணி மழை வளர்ச்சிருக்கேன். அதுக்கு காரணம் ஒரு திருக்குறள் கவனகர் கனக சுப்ரமணியன் அவருடைய ஆன்மீக கூட்டங்களில் தமிழ்நாடு பூரா நடக்கும். அதில் உள்ள விஐபிகள், ஆஃபீஸர்ஸ்கள், பெரிய பெரிய கோடீஸ்வரங்க எனக்கு உதவி செஞ்சு எனக்கு பண உதவி செய்கிறாங்க, பொருள் உதவி செய்கிறாங்க. அதன் மூலமாக நான் கடலுக்கும் மலைக்கும் போய் மழை வரலைக்கேன். தமிழ்நாட்டில் ஒரு 70-80% உள்ள கிராமங்கள் வரைக்கும் டவுன் பூரா சுற்றிருக்கேன். சுற்றி மழை வர வச்சு எல்லா சேனல்கள்லையும் எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்கு. சமீபத்தில் ஜூனியர் கூடனில் கூட போன மாதம் போட்டிருந்தாங்க. அதுக்கு 2 மாதத்துக்கு மேலே திருநெல்வேலி மாவட்டம் பூரா நல்லா மழை வந்து எல்லா ஏரியும் நிறைய அறிக்கை விட்டுருந்து நெல்லை மாவட்டம் முழுவதும் டிவி சேனல் பத்திரிகையெல்லாம் காமிச்சாங்க, செய்தியில் போட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் வந்திருக்கேன். ராமநாதபுரத்தில் நல்லா மழை பெஞ்சது நான் வந்துட்டு போனதுக்கப்புறம். மீண்டும் இப்போ ராமேஸ்வர கடலில் குளித்து பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். நான் எப்படி மழை வரலைக்குன்னா, அந்த பூமியுடைய சூட்டை உடம்புல வாங்கி ஆப்பிள் ஆரஞ்சு போன்ற கனிகளை உட்கொண்டு உடம்பில் உள்ள 9 துவாரத்தை சுத்தப்படுத்தி 9 நவக்கிரக உண்மைகள் கௌரவப்பட்டு கண்ணுக்கு தெரிஞ்ச ராஜகிரகம் சூரியன் நேரடி ஆசிரம் விட்டு மழை வரைக்கிறேன். இது எனக்கு கடவுள் கொடுத்த அதிர்ஷ்டம், யோகம். இது பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் அது வர வைக்கிறேன். இந்த காட்சியில் என்னுடைய எண்ணெய் அலைகள் ஓம் சிவாய நமனா சூரியனை போய் சுற்றும், ஓம் பராசக்தி நமனா சந்திரனை போய் சுற்றும். ஒரு செகண்டில் என்னுடைய எண்ணெய் அலைகள் அங்கே சூரியன் சந்திரனுக்கு போயிடும். 9 நவக்கிரகம் சேர்ந்தால் தான் மழை வரைக்க முடியும். இதை வரவழைச்சி இறைக்காட்டு சித்தர் 9 நவக்கிரகத்தை பூலகத்துக்கு வர வச்சார் பல ஆண்டுகளுக்கு முன்னால். அவர் பின்னால் பஞ்சவரம் முன்னப்படி தெரிஞ்சு அரிசியை வீட்டை களிமண்ணை வச்சு பூசி 2-3 ஆடு வளர்த்து எதுக்கு தண்ணி திங்க விட்டு கடல் தண்ணியை குடிக்க விட்டு அந்த ஆட்டுப்பாலை கறந்து சோறுக்கு நல்ல தண்ணிக்கு சோறு பொங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ 9 நவக்கிரகம் பூலோகம் உலா வர்றாங்க. வரும்போது ஒரு இடத்துல லைட் இன்னும் இங்கே வரும்போது 9 பேர் வாட்டை சட்டம் பண்ணிக்கும்போது இங்கே அப்படியே பார்க்காரு. சாப்பாடு எடுத்து சாப்பிட போகும்போது வந்தது 9 நவக்கிரகங்கள் தான். இந்த காலங்களில் இந்த பஞ்சத்தில் மனிதனாக இருக்காது அப்படின்னு நினச்சி, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, எங்களுக்கு வவுறு பசிக்கு சாப்பாடு போடுறீங்களா அப்படின்னு. சாப்பாடு போடுறேன்னு என்ன செய்கிறாரு, ஒன்று வீட்டை இடித்து அரிசி அரைச்சி சோறை பொங்கி சாப்பாடு போட்டுறாரு. சாப்பிட்டு போட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் வச்சு படுத்துறாங்க. கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா 9 நவக்கிரகம் தனித்தனியாக திரும்பி ஏகப்பட்டு 4 திசையும் 8 திசையும் படுத்து கிடக்கும். அதே வச்சாங்கன்னா இப்போ கலியுகத்தில் அந்த மாதிரி புராண காலங்கள் வர முடியாது. என்ன செய்யறாங்கன்னா, நம்ம உடம்புல 9 வாரங்கள் இதை சுத்தப்படுத்தினாலும் 9 நவக்கிரகங்கள் ஆசைப்படும். எப்படி சுத்தப்படுத்துவோம்னா, தன்னை உணரும் போது ஆத்மா சுத்தமாகுது, எண்ணம் செயல் சுத்தமாக வீட்டை அழைச்சி விட்டு தூத்து விட்டு அழைச்சி விட்ட மாரியா ஆனந்தமாக இயற்கை நேசிக்கும் போது அது சாம்பிராணி போட்டு தெய்வ கடாட்சியம் ஆயிரும். அப்போ இயற்கையை இயற்கையாக பார்க்கறது, பேசுறது, கேட்கும்போது இயற்கை நம்மளோட தொடர்புல மழை இருக்குது. அதனால் இயற்கை நேசிக்கிறனாலையும் பார்க்கறனாலையும் கேட்கறனாலையும் கிடைக்கவில்லையே, வேற எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இன்னைக்கு 7ஆம் தேதி, நாளைக்கு இன்னைக்கு மழை வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் நல்ல மழை.